இன்னைக்கு வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது வந்து பிளாஸ்டிக் பைக்கில் வந்து ரோட்லையும் காட்டுகள்லையும் எரிஞ்சிட்டு போகிறீங்க, அதாவது சாப்பிட்டுட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போகிறீங்க அப்படின்னா, ஒரு தாயும் ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா அது காரணம் நீங்கள் தான். கோயம்புத்தூர் பகுதியில், அதாவது மருதமலை சைடில் வந்து ஒரு யானை, அந்த யானை வந்து உடம்புக்கு முடியாமல் ரொம்ப நாளாக இருந்திருக்கு. அதை செக் பண்ணி பார்க்கும்போது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருந்திருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க, ஓரளவுக்கு தேடுற கண்டிஷன் ஆயிருக்கு, எந்திரிச்சு நின்றுருக்கு. அப்புறம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் வந்து ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. நாளிலோட ஒரு 2-3 நாள் பார்த்துருக்காங்க, நல்லா ஓரளவுக்கு தேடி இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா சடனாக வந்து அது இறந்துருச்சு. அது இறந்ததுனால என்ன ஆச்சுன்னா, சரி அது ஏன் வந்து இறந்துச்சுன்னு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட வயிறு ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ், அதாவது வந்து அது சாப்பிட இது இல்லாமல் பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்ருக்கு. பிளாஸ்டிக் கவர்லாம் சாப்பிட்டதுனால அதோட இறைப்பை எல்லாமே வந்து அடைச்சி, அதால் வந்து அது பாதிக்கப்பட்டு ரொம்ப உடம்பு முழுக்க இதாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து கன்சீவாகவும் இருந்திருக்கு. கன்சீவாக இருந்ததுனால வந்து குழந்தையும் வந்து உள்ளே இறந்துருச்சு. அதாவது அந்த குழந்தை வந்து ஆண் குழந்தையம்மா, அந்த யானைக்குட்டி அதுவும் இறந்துருச்சு. அதனால் வந்து பிளாஸ்டிக் கவர்களை யூஸ் பண்ணும்போது வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று அதை ஒரு பத்திரமா ஒரு இடத்துல தனியாக போடுங்க. இல்லை அப்படின்னா அதை வந்து காட்டுப்பகுதியில் மேக்ஸிமம் போடாதீங்க. ஏன்னா காட்டு விலங்குகள் நிறைய இருக்குது, அதை தான் சாப்பிடும். ஒரு ஆடு மாடே இப்போதைக்கு அதான் சாப்பிட்டுட்டு இருக்கு. அதனால் வந்து பிளாஸ்டிக் பைக்கில் வந்து கண்ட இடத்துல போடாதீங்க. குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுங்க தயவு செய்து.